கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த புதிய நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். புதிய நாளில் புதிய கிருபைகளை தரப்போகிறார், புதிய நன்மைகளை செய்ய போகிறார். இந்த நாளில் நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதான அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். இந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொடுத்தார். வேலை கிடைத்தது, வியாபாரத்தை ஆரம்பித்தோம், தொழிலுக்கான ஒரு வழி திறந்தது, பாஸ்போர்ட் கிடைத்தது, விசா கிடைத்தது. அப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் நீங்கள் இன்றைக்கு சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 29:14. நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. நீதியை தரித்து கொண்டேன். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு, நீதியை தரித்து கொள்வீர்கள். நீதியை தரித்து கொள்வீர்கள். அதாவது நீதி நியாயம் இன்றைக்கு உலகத்தில் மிகவும் குறைவாக இருக்குது. நீதி இல்லை, நியாயம் இல்லைன்னு அநேக மக்கள் புலம்பிக் கொண்டே இருக்காங்க. எங்களுக்காக யாரும் நியாயம் சொல்லாமல் இருக்கிறாங்க, எங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு புலம்புகிற எண்ணற்ற மக்களை நாம் இந்த பூமியிலே பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறாரா? அதாவது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நியாயம் செய்வார். அதே நேரம் அவருடைய பிள்ளைகளை நீதி செய்கிறவங்களா மாத்துறாரு. நீதி அவங்க தரித்து கொள்வாங்க, அநீதி செய்ய மாட்டாங்களாம். அது ஒரு பெரிய மேன்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அநியாயம் செய்யாமல் வாழ்வது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல அநியாயம் செய்ய மாட்டீங்க, நீதி தான் செய்வீங்க. அதனால் என்ன ஆகும் தெரியுமா? நீதிமான்களுக்கென்று விசேஷத்த ஆசீர்வாதங்கள் உண்டு. நீதிமான்கள் நடு பகல் வரையிலும் உதிக்கிற சூரியனை போல் இருப்பான்னு பைபிள் சொல்லுகிறது. நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நீதியை தரித்து கொள்றதுனால பெரிய மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். விசுவாசிப்பீங்களா? நம்ம ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற பிரசன்னத்துக்காய் நன்றி. நீதியை யோபு தரித்து கொண்டார். அதே போல் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜெபிக்கிற அனைவரும் நீதியை தரித்து கொள்ளட்டும், நீதி நியாயத்தை விரும்பட்டும், நீதி நியாயம் செய்கிறவர்களாய் மாறட்டும். அதன் நிமித்தம் நிறைய நன்மைகள் உம்மிடத்திலிருந்து கடந்து வரட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். எல்லா குழப்பங்களும், நெருக்கங்களும், பாடுகளும் எல்லாரையும் விட்டு அகன்று போகட்டும். இந்த நாளில் நாங்கள் என்ன செய்வோம் என்று யாரெல்லாம் பதறி நிற்கிறாங்களோ அந்த பதட்டத்தை ஆண்டவர் மாற்றி போடுவீராக. குறிப்பாக இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கமெண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன். ஆண்டுடைய அற்புதத்தை ஆண்டவர் அப்பா உடைய பிள்ளைகளுடைய ஜெப குறிப்புகளை பார்த்து நீர் செய்வீராக. அதே போல் ஆண்டவரே, வேலையில் அவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும், திருமணம் நடக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், வெளிநாட்டுக்கு செல்லட்டும், சொந்த இடம் வாங்கட்டும், சொந்த வீடு கட்டட்டும், சொந்த வாகனம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, மது பழக்கத்தை அடிமானவங்க மனம் திரும்பட்டும், குடிகாரர்கள் மனம் திரும்பட்டும், பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதா.